Daily. Taste the Daily. 2026ஆம் ஆண்டில் சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கும் நிலையில் அந்த தேர்தலுக்கு முந்தைய முழுமையான நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கை சொல்வது என்ன என்பது குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2025-2026ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மார்ச் 14ஆம் தேதியன்று மாநில சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு தேர்தல் வரவிருக்கும் நிலையில் இந்த நிதிநிலை அறிக்கை தான் தேர்தலுக்கு முன்பாக தற்போதைய அரசு தாக்கல் செய்யும் முழுமையான நிதிநிலை அறிக்கை. ஆகவே இந்த நிதிநிலை அறிக்கை குறித்து பலத்த எதிர்பார்ப்பு இருந்து வந்தது. இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டின் மொத்த வருவாய் 3,31,569 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மொத்த வருவாய் செலவினங்கள் 3,73,204 கோடி ரூபாய். ஆகவே இந்த ஆண்டு வருவாய் பற்றாக்குறை 41,635 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் மொத்த வருவாயில் 75.3% மாநிலத்தின் சொந்த வருவாயாக இருக்கிறது. மீதமுள்ள 24.7% மத்திய அரசிடமிருந்து வரும் வரி பகிர்வு மானியங்கள் மூலம் கிடைக்கிறது. மாநிலத்தின் சொந்த வருவாயில் வரி மூலம் கிடைக்கும் வருவாய் 2,20,895 கோடி ரூபாய். வரி அல்லாத வருவாய் 28,818 கோடி. மத்திய அரசிடமிருந்து வரும் நிதியில் வரி பகிர்வின் மூலம் 58,022 கோடி ரூபாயும், மத்திய அரசின் மானியங்கள் மூலம் 23,834 கோடியும் கிடைக்கிறது. தமிழ்நாட்டின் மொத்த வருவாய் செலவினத்தில் பெரும் பகுதி உதவி தொகைகளுக்கும் மானியங்களுக்கும் செலவிடப்படுவதாக இந்த நிதிநிலை அறிக்கை தெரிவிக்கிறது. அதாவது 1,53,724 கோடி ரூபாய் இதற்காக செலவிடப்படுகிறது. சம்பளங்களுக்கென 90,464 கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது. மூலதன செலவுகளை பொறுத்தவரை சாலைகள் மற்றும் பாலங்களுக்காக 18,197 கோடி ரூபாய் செலவிடப்படும் என கூறப்படுகிறது. நிதி ஒதுக்கீடுகளை பொறுத்தவரை கல்விக்கு தான் அதிக அளவில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 55,261 கோடி இதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக நகர்ப்புற வளர்ச்சிக்கென 34,396 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை இந்த நிதிநிலை அறிக்கையை கடுமையாக விமர்சித்திருக்கின்றன. பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை விடுத்துள்ள அறிக்கையில் திமுக அரசு தனது தேர்தல் அறிக்கையில் அளித்த பல வாக்குறுதிகளை இந்த நிதிநிலை அறிக்கையிலும் நிறைவேற்றவில்லை என குறிப்பிட்டிருக்கிறார். 30 வயதுக்குட்பட்ட தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்வி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்புகளுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும். சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் வழங்கப்படும். பெட்ரோல் லிட்டருக்கு 5 ரூபாய், டீசல் லிட்டருக்கு 4 ரூபாய் குறைக்கப்படும். அரசு துறைகள் கல்வி நிலையங்களில் காலியாக உள்ள 3.5 லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படுவதோடு புதியதாக 2 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். 100 நாட்கள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தி வழங்கப்படும். பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும். மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் போன்ற வாக்குறுதிகள் இந்த ஆண்டு பட்ஜெட்டிலும் இடம்பெறவில்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் வடசென்னை வளர்ச்சி திட்டம், அடையாறு சீரமைப்புக்கு 1,500 கோடி ரூபாய் நிதி, மின்சார பேருந்துகள், இந்து ஆலயங்களை புனரமைக்க 100 கோடி நிதி ஒதுக்கீடு போன்றவை தவறாது இந்த பட்ஜெட்டிலும் இடம் பிடித்திருக்கின்றன. ஆனால் 4 ஆண்டுகளாக எந்த பணிகளும் இது தொடர்பாக நடைபெறவில்லை. திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 4 ஆண்டுகளில் இவர்கள் அறிவித்த மின்சார பேருந்துகள் எண்ணிக்கைக்கு கணக்கே இல்லை. ஆனால் அவற்றில் ஒரு பேருந்து கூட இன்னும் சாலையில் ஓடவில்லை என்றும் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆனால் அரசுக்கு இருக்கும் நெருக்கடியோடு ஒப்பிட்டால் இது ஒரு சிறந்த பட்ஜெட் என்கிறார் பொருளியல் துறை பேராசிரியரான ஜோதி சிவஞானம். தமிழ்நாடு அரசுக்கு இருக்கும் கடுமையான நிதி நெருக்கடியோடு ஒப்பிட்டால் முடிந்த அளவு சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள். பொருளாதார ஆய்வறிக்கையை உருவாக்கி அதன் அடிப்படையில் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே எந்தெந்த திட்டங்களுக்கெல்லாம் பலன் இருக்கிறதோ அந்த திட்டங்களை மேலும் வலுப்படுத்தி இருக்கிறார்கள். உதாரணமாக காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை தொகை போன்றவற்றை விரிவாக்கம் செய்ய போவதாக அறிவித்திருக்கிறார்கள். மேலும் தமிழ்நாட்டிற்குள்ளேயே மாவட்டங்களுக்கிடையே வளர்ச்சியில் சமநிலை இல்லை என்பதை புரிந்து கொண்டு இந்த பட்ஜெட்டில் கிழக்கு மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் முக்கியத்துவம் அளித்திருக்கிறார்கள். மாநில அரசின் கடன்கள், வருவாய் பற்றாக்குறை போன்றவை மத்திய அரசு விதித்துள்ள வரம்பிற்குள் இருக்கின்றன என்கிறார் ஜோதி சிவஞானம். கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் வருவாய் பற்றாக்குறை மாநில மொத்த உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் 3.32% இருக்கும் என கூறியிருந்தனர். ஆனால் திருத்தப்பட்ட மதிப்பீடில் இது 3.26 குறைந்திருக்கிறது. இந்த நிதியாண்டில் இது 3% குறையும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதிகரித்து வரும் தொழில் வளர்ச்சியையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்கிறார் ஜோதி சிவஞானம்.
மேலும் மாநில பொருளாதாரத்திற்கு மத்திய அரசின் பங்களிப்பு குறைந்திருப்பதையும் சுட்டிக்காட்டுகிறார் ஜோதி சிவஞானம். 2020-2021 நிதியாண்டில் தமிழ்நாட்டு பொருளாதாரத்தில் மத்திய அரசின் பங்களிப்பு மாநில உள்நாட்டு மொத்த உற்பத்தி 3.5% இருந்தது. இப்போது அது 2.3% குறைந்துவிட்டது. அந்த நிதியை பெறவும் பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. இந்த சூழலில் மிகுந்த நெருக்கடிக்கு மத்தியில் இந்த நிதிநிலை அறிக்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கிறார் அவர். தமிழக பொருளாதாரம் அதிக அளவில் சேவைத்துறையை நம்பியுள்ளது. உற்பத்தி மற்றும் வேளாண் துறைகளை விரிவுபடுத்த வேண்டும். அப்போதுதான் வருமானம், வேலைவாய்ப்பு போன்றவற்றில் மல்டிப்ளையர் எஃபெக்டை பார்க்க முடியும். இப்போதைய நிலைமையை வைத்து பார்க்கும்போது அடுத்த முறை யார் ஆட்சிக்கு வந்தாலும் நெருக்கடியாகத்தான் இருக்கும் என்கிறார் மற்றொரு பொருளாதார நிபுணர். இந்த நிதிநிலையில் அறிவிக்கப்பட்டுள்ள சில முக்கிய திட்டங்கள்: கருப்பை வாய் புற்றுநோய் தடுக்க 14 வயது பூர்த்தியான அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் HPV தடுப்பூசியை படிப்படியாக வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக 36 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் 100 கோடி மதிப்பில் செமி கண்டக்டர் உயர்திறன் வடிவமைப்பு மற்றும் பரிசோதனை மையம் உருவாக்கப்படும். கோவை சூலூர் பகுதியில் 100 ஏக்கர் பரப்பளவிலும், பல்லடம் அருகே 100 ஏக்கர் பரப்பளவிலும் செமி கண்டக்டர் உற்பத்திக்கான இயந்திர தொழிற்பூங்காக்கள் உருவாக்கப்படும். ஓசூரில் 5 லட்சம் சதுரடி பரப்பளவில் 400 கோடி மதிப்பீட்டில் டைடல் பூங்கா ஒன்று அமைக்கப்படும். விருதுநகர் மாவட்டத்தில் புதிய மினி டைடல் பூங்கா ஒன்றும் அமைக்கப்படும். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும். 2 பெற்றோரையும் இழந்து உறவினர்கள் பராமரிப்பில் மிகவும் வறிய நிலையில் உள்ள 50,000 குழந்தைகள் 18 வயது வரை இடைநிற்றலின்றி பள்ளி கல்வியை தொடர மாதம் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். தமிழ் மொழியின் தொன்மை மற்றும் தொடர்ச்சியினை அறிந்து கொள்ளும் வகையில் அகரம் மொழிகளின் அருங்காட்சியகம் ஒன்று மதுரை உலக தமிழ்ச்சங்க வளாகத்தில் அமைக்கப்படும். ஐம்பொன்னால் ஆன 2000க்கும் மேற்பட்ட செம்பு திருமேனிகள் எழும்பூர் அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளன. அதன் சிறப்பை வெளிநாட்டினரும் ரசிக்கும் வகையில் மரபுசார் கட்டட அமைப்பில் தனியாக காட்சியரங்கம் ஒன்று எழும்பு அருங்காட்சியகத்தில் அமைக்க 40 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அடுத்த 2 ஆண்டுகளில் லேப்டாப் அல்லது டேப்லெட் வழங்கப்படும். இதற்காக இந்த நிதியாண்டில் 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். இந்திய பொருளாதார வளர்ச்சி ஏற்ற இறக்கமாக இருந்து வந்த நிலையில் தமிழ்நாடு 2021-2022 நிதியாண்டில் 8% அல்லது அதற்கு மேலான வளர்ச்சி விகிதத்தை எட்டி வருவதாக வியாழக்கிழமையன்று வெளியிடப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கை தெரிவித்தது. 2024-2025 நிதியாண்டிலும் 8% அல்லது அதற்கு மேலான வளர்ச்சி விகிதம் இருக்கும் என இந்த ஆய்வறிக்கை குறிப்பிட்டது. அதேபோல தேசிய உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு 9.21% இருப்பதாகவும் அந்த ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது.